ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் கௌசி. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அக்னி சிறகு. இன்றைக்கி எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் சாமுண்டீஸ்வரி செங்க சூளைக்கு ரெடி ஆகிட்டாங்க. அப்போ தான் சுவாதி வந்து தான் கண்ட கனவை பற்றி தன்னுடைய அம்மா கிட்ட சொல்லும்போது ரேவதி ரொம்பவே பயந்து போகிறாங்க. சரி, உங்களுக்கு துணைக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல மயில் வாகனம், இப்போவே நீ கலர் கம்மியாக தான் இருக்க, செங்க சூளைக்கு போனால் நீ கருப்பாயிடுவ, அப்புறம் என்ன மாதிரி ஸ்மார்ட்டான ஒரு மாப்பிள்ளையை தேடுறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது, உங்களை மாதிரி ஒருத்தனை அவள் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கல்யாணம் பண்ணாமல் அவள் வீட்டிலே இருக்கலாம் அப்படின்னு சொல்ல இந்த இடத்துல டிரைவரை கூப்பிட சொல்கிறாங்க. சந்திரா மயில் வாகனத்தை அனுப்பி பின்னாடி தான் இருப்பான், போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் மயில் வாகனம் அங்கேருந்து போகிறாங்க. ஸோ வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வெளியில் வராங்க. ஆனால் சந்திரா மட்டும் என்ன பண்ணுறாங்க, கார்த்தி இருக்கக்கூடிய ரூமை வந்து வெளியில் லாக் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே ரூம்குள்ளே கார்த்தி இருக்கார். ஸோ இங்கே வெளியில் டிரைவருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே தேடி போன சந்திரா, அதுக்கப்புறம் மயில் வாகனம், இவங்க 2 பேரும் சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்து டிரைவர் எங்கே தேடியும் காணும் அப்படின்னு சொல்ல அவருக்கு ஓவராக திமிராயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரியை கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ரெடி ஆகிட்டு கதவை திறந்தா இங்கே கதவு திறக்க முடியல. தட்டி தட்டி பார்க்குறாரு கார்த்தி, யாருமே வந்து கதவு திறக்கலை. என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனம், ரேவதி, சுவாதி எல்லாருமே மேலே வந்து பார்க்குறாங்க. ஸோ ரூம்லேருந்து சத்தம் கேட்குது, கதவை ஓப்பன் பண்ணி விட்றாங்க. அப்போ தான் ரூமுக்குள்ளேருந்து கார்த்தி வெளியில் வராங்க. எந்த டேஷ் வந்து இந்த கதவை லாக் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நாங்களே இப்போ தான் வரோம் அப்படின்னு சொல்ல, மேடம் எங்கேயும் வெளியில் போகணும்னு சொன்னாங்க, ரெடி ஆகிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எங்கள் அம்மாவுக்காக தான் எல்லாரும் காத்துட்ருக்கணும், எங்கள் அம்மா யாருக்காகவும் காத்துட்ருக்க மாட்டாங்க, அவங்க அப்போவே வந்து செங்க சூளைக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, இது யார் பார்த்த வேலை அப்படின்னு சொல்லி கார்த்தி விசாரிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரொம்ப நேரமாக சிவனாண்டி சாமுண்டீஸ்வரிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே சந்திரா கிட்டேருந்து கால் வருது, சாமுண்டீஸ்வரி வீட்டிலேருந்து கிளம்பிட்டான், அந்த டிரைவர் வந்து வரல. ஸோ போன தடவை தான் சொதப்பிட்டீங்க, இந்த தடவையாவது பக்காவாக சோழியை வந்து முடிச்சு விட்ருங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்கிறதும், ஓகே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்றாங்க. ஸோ இங்கே சாமுண்டீஸ்வரிக்காக இங்கே சிவனாண்டி ஒரு பக்கம் வெயிட் பண்ணிகிட்ருக்க அந்த சமயம் இந்த பக்கம் ராஜா சாமுண்டீஸ்வருடைய துப்பாக்கியை தொடச்சிட்ருக்காங்க. அங்கே வந்த கார்த்தி ராஜாவை மாமானு உரிமையோடு கூப்பிட அதை சந்திரா வந்து பார்க்குறாங்க. இவன் எதுக்காக இவரை வந்து மாமானு கூப்பிடணும் அப்படின்ற சந்தேகத்தில் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது துப்பாக்கியை மறந்து வச்சுட்டு போயிட்டாங்களா, நான் கொண்டு போய் கொடுக்கட்டுமான்னு கார்த்தி கேட்க, அவள் செங்க சூளைக்கு தான் போயிருக்கா, அங்கே போகும்போதெல்லாம் துப்பாக்கிலாம் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க அப்படின்ட்டு ராஜா சொல்ல, இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி இருக்குது, எங்கேயோ இடிக்குது அப்படின்ற மாதிரி கார்த்தி ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் இங்கே சாமுண்டீஸ்வரி செங்க சூளையில் தனியாக நடந்து போயிட்டுருக்காங்க. பின்தொடர்ந்து கையில் வீச்சரலுவோட சிவனாண்டியும் போக யாரோ தன்னை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட சாமுண்டீஸ்வரி ஒரு செங்கலை எடுத்து ஓங்கி ஒரு அடி அடிக்கிறாங்க. இங்கே சிவனாண்டி கீழே வளராங்க. பொம்பளை தானே, ஈஸியாக வெட்டிடலான்னு பார்த்தியா அப்படின்னு சொல்லி இங்கே பக்காவாக செம வசனத்தோட இங்கே சாமுண்டீஸ்வரி கெத்தாக மாசாக நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு கட்டத்தில் வந்து என்ன தான் பேசினாலும் ஃபைட் பண்ணாலும் இங்கே சாமுண்டீஸ்வரியை மடக்கி படிக்கிறாங்க. அந்த இடத்துல சிவனாண்டி சாமுண்டீஸ்வரியை வெட்ட போகிற அந்த தருணம் கார்த்தியோடைய என்று. ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபைட் சீன், எல்லாரையும் அடித்து துவைச்சி அங்கேருந்து ஓட ஓட விரட்டுறாங்க. அப்போ தான் சாமுண்டீஸ்வரி வீர வசனம்லாம் பேசுகிறாங்க. உங்கள் அப்பா இறந்த மாதிரியே நீனும் வந்து என் கையால் இறக்க போறியா அப்படின்ட்டும், உங்கள் அம்மா தாலி எடுத்த மாதிரியே உன்னையும் வந்து நான் கருவறுப்பேன் அப்படின்ற மாதிரி இங்கே சாமுண்டீஸ்வரி பேசுகிறத கார்த்தி நின்று பார்க்குறாங்க. இதோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ கார்த்திக்கு ஏற்கனவே டவுட் வந்தாச்சு, இந்த வீட்டில் இருக்கவங்க யாரோ தான் அவங்கள கொலை செய்ய முயற்சி பண்ணுறாங்க அப்படின்றத இப்போ கன்ஃபார்ம் பண்ணிடுவார். ஸோ இனி அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான். பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைகளை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.